காஞ்சிபுரத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாமை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்டத்தில் இருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர். முகாமை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்கொடுமைகளும் குற்றங்களும் தொடர்ந்து கொண்டே இருப்பதாகவும் அது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்றும் கூறினார். இந்த முகாமில் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசு சார்பில் பல்வேறு துறையினர் கீழ் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் குறித்து பல்துறை அதிகாரிகள் எடுத்து கூறி விளக்கமளித்த நிலையில், அரசு பல நலத்திட்டங்களை அறிவித்திருந்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர்கள் குற்றம் சாட்டினர்.